மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதன் மூலமாக விஜயின் பதவியேற்பு விழா தொடர்ந்து தள்ளி போவதால் தாவேகா தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபடலாம் என 2-3 நாட்களாகவே தகவல் பரவியுள்ள சூழ்நிலையில் அங்கு போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலும் 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்று முடிவடைந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் தாவேகா அதிக இடங்களில் வெற்றி பெற்றும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மைக்கான அந்த 118 என்ற இடங்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் நேற்று ஆளுநர் பதவியேற்க அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்று அழைப்பு விடுக்கப்படவில்லை. நேற்று விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஆதரவு ஆகியவை அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்படவில்லை என்பதால் அவர் 116 என்ற எண்ணிக்கையில் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இருந்தது. இதனால் நேற்று ஆளுநர் எந்த விதமான அறிவிப்பையும் எடுக்கவில்லை. அதனால் இன்று பதவியேற்பு விழா நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பதவியேற்பு நிகழ்வு தள்ளி போனது. இதே போல மற்ற மாநிலங்களிலும் அசாம் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிக அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற போதும் அங்கும் இன்னும் ஆட்சி அமையவில்லை. இதே போல அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் இன்னும் ஆட்சி அமைக்கப்படவில்லை. கேரளத்தில் பெரும்பான்மையுடன் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பை ஏற்ற போதும் அங்கும் முதலமைச்சர் பதவியேற்கவில்லை. அந்த மாநிலங்களில் எல்லாம் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மையோடு அங்கு அதிக எண்ணிக்கையில் இருந்த போதும் ஆட்சி அமைக்கவில்லை. அசாமிலும் அங்கு பாரதிய ஜனதா கட்சி புல் ஸ்வீப், மேற்கு வங்கத்திலும் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்தந்த அறுதி பெரும்பான்மைக்கும் அதிகமான எண்ணிக்கையோடு வெற்றி பெற்ற போதிலும் அந்த மாநிலங்களில் எல்லாம் எந்த விதமான பரபரப்பும் இல்லை. தமிழகத்தில் அறுதி பெரும்பான்மையே பெறாத ஒரு கட்சிக்கு பல்வேறு கூட்டணி கட்சிகளில் இருந்து ஆதரவு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் விஜய் பதவியேற்பதில் இத்தனை தாமதமா என்ற ஒரு விவாதம் எழுந்து கொண்டிருக்கிறது. அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்ற அசாமிலோ, மேற்கு வங்க மாநிலத்திலோ அல்லது கேரளாவிலோ, அண்டை மாநிலமான புதுவையிலோ கூட இன்னும் பதவியேற்பு விழா நடைபெறவில்லை. ஆனால் முதன்முறையாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதில் மிக நீண்ட காலதாமதம் போல் தமிழகத்தில் போராட்டங்கள் மற்றும் அறுதி பெரும்பான்மை பெறுவதில் உள்ள சிக்கல்கள் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இப்போது மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல விஜயின் பதவியேற்பு விழாவை நிறுத்தி வைக்கும் முடிவில் ஆளுநர் மற்றும் மத்திய அரசு, திமுக, அதிமுகவினர் ஈடுபட்டிருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு விமர்சனபூர்வமான கருத்துக்களை சமூக வலைதளங்களில் அவர்கள் வெளியிட்டு இந்த போராட்ட அறிவிப்புக்கு மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் போல விஜயை பதவியேற்க வைக்க வேண்டும் என்ற போராட்ட அறிவிப்பை அவர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருவதை ஒட்டி இப்போது சென்னை மெரினா கடற்கரையில் 5000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்க்க முடிகிறது. அங்கு விஜய் பதவியேற்பு விழா நாளை அல்லது நாளை மறுதினத்துக்குள் நடைபெறவில்லை என்றால் இங்கு கவர்னர் ஆட்சி அமல்படுத்தப்படும் என்ற தகவலும் பரவி வருகிறது. அதனால் நாளையே விஜய் பதவியேற்க வேண்டும், நாளை மறுநாள் வரை கூட காத்திருக்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவருடைய அதிமுகவின் பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தப்படுகிறது. நேற்று வரை புதுவையில் இருந்த அந்த அதிமுகவின் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இப்போது சென்னை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அமமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ், அவர் மீது போர்ஜரி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் இந்த புகார் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2 நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறதா இல்லையா, அல்லது அவர்கள் பதவி அமைச்சரவை பேரத்தை உச்சத்திற்கு கொண்டு போவதற்காக இந்த இழுத்தடிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்றெல்லாம் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. நேற்று மாலையே விசிக ஆதரவை தெரிவித்திருந்தால் இன்று காலையில் அறிவிக்கப் போகும் ஆதரவு அறிவிப்பை, இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப் போகும் அந்த ஆதரவு அறிவிப்பை அவர் நேற்றே தெரிவித்திருந்தால் இன்று விஜயின் பதவியேற்பு விழாவே நடைபெற்று முடிந்திருக்கும். ஆனால் இப்போது வரை 10:30 மணி வரை விசிக தனது ஆதரவு நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் இடதுசாரிகளோடு இணைந்து அந்த ஆதரவை நாங்கள் அறிவிப்போம் என ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்த சூழ்நிலையில் இன்று வரை அந்த அறிவிப்பு வெளியிடப்படாத சூழ்நிலையில் மீண்டும் இந்த மெரினா புரட்சி, ஜல்லிக்கட்டு புரட்சி போல ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் படையூர் மற்றும் தாவேகா தலைமை அலுவலகம் அமைந்துள்ள படையூர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகம் அமைந்துள்ள அசோக் நகர் ஆகிய 2 இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் விஜய் விசிகாவின் அறிவிப்பை தொடர்ந்து அங்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதால்
அவர்கள் இன்று ஆதரவை அறிவித்து விட்டால் பதவியேற்பு விழா நாளையே நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு 116 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு, அந்த 108-1 பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஒரு தொகுதிதான் கணக்கில் வரும் என்பதால் அது 107 என்ற கணக்கில் இருப்பதால் இப்போது 116 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தான் இப்போது விஜய்க்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு அந்த அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடத்தை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இப்போது திருமாவளவன் தான் இருக்கிறார். அந்த திருமாவளவன் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை அறிவித்து விட்டால் அவருக்கு அந்த அறுதி பெரும்பான்மை கிடைத்துவிடும். தமிழகத்தில் இந்த ஆட்சி மாற்றத்திற்கான அந்த அறிவிப்பும் அது தொடர்பான ஆளுநர் மாளிகையின் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பும் இன்றே விடுக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதே தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்திலும் மற்றும் இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்திலும் திருமாவளவன் அறிவிக்க போகும் அந்த ஆதரவு அறிவிப்பை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.